நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தோம்னாக்க தொடர்ச்சியாக நம்ம மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம சேனல் மூலமாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோச்சார பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது பலன்கள் தான். ஒவ்வொரு ராசிக்கும் மாதம் நம்ம கொடுக்குறோம். இது வாழ்நாள் பலனாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். வாழ்நாள் பலன்கிறது என்னென்னா, நீங்கள் பிறந்த ஜாதகம்தான், பிறந்த தேதி நேரம் அதை வச்சு ஒரு ஜாதக அமைப்பு எழுதுவோம் இல்லையா, அதுதான் உங்களுடைய வாழ்நாள் பலன், விதி பலன். எல்லாமே பார்த்தீங்கன்னா விதி பலன் இல்லாமல், ஏதேனும் ஒரு கர்ம பலன் இல்லாமல் பிறக்கிறது இல்லைங்க. கர்ம பலன் இல்லாமல் பிறக்கிறது இல்லை. அப்போ விதி மதி கதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. நீங்கள் என்ன விதமான உங்களுடைய பிறக்கையில் என்ன விதமான கிரக அமைப்புகள் இருந்தது, அது சார்ந்த பலன்கள் எப்படி, எந்தெந்த காலகட்டத்தில் அதை எப்படி அனுபவிக்கணும், எப்படி அதை கையாளுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த கோச்சார பலன் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? அப்போ உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ தசாபுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குது. அதே தசாபுத்தி நடக்கிற இந்த நல்ல தசாபுத்தி நடக்கிற காலகட்டத்தில் இப்போ கோச்சார அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக நல்லா இருக்குது அப்படின்னா 2-3 மடங்கு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய, எதிலையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ பார்த்தீங்கன்னா தசாபுத்தி அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நடக்க, அதாவது ஒரு நல்ல தசாபுத்தி அமைப்பே நடக்கட்டும், ஆனால் கோச்சார பலன் இப்போ இருக்க கிரக நிலை, கிரக மாற்றங்கள் அதற்கு சப்போர்ட் செய்யலை அப்படின்னா அந்த நிலை வந்தாலும் நமக்கு பயனற்றதாக ஆகிடும். அதுக்கு தான் நம்ம இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதோடு சேர்த்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு இந்த கோச்சார பலனோட ஒப்பிட்டு நீங்கள் எந்த முயற்சி எடுத்தால் வெற்றி பெறும், எதில் கவனம் செலுத்தணும், எது சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கணும், என்ன விதமான வழிபாடு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பெருசாக சொல்ல வேண்டியதில்லை. அஷ்டமச்சனி பாதிப்பிலிருந்து இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கீங்க. ஏன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிட்டார். கிட்டத்தட்ட நவம்பர் 15ஆம் தேதி வரையும் அவர் வக்ரகதியில் தான் இருப்பார். அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ ஆகஸ்ட்டு தானே, ஆகஸ்ட் முடிஞ்சு இப்போ நம்ம செப்டம்பர் மாதம் பேசுகிறோம். இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15, கிட்டத்தட்ட இன்னும் 2.5 மாதத்துக்கு இந்த அஷ்டமச்சனி பாதிப்பு அப்படிங்கிறது கடகராசிக்கு அவ்வளவாக இல்லை. பெருசாக பார்த்து பயப்பட வேணாம். அஷ்டமச்சனி இருக்குது, அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, அது நடக்குமோ இது நடக்குமோ அப்படின்னு மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். கடகராசி அன்பர்கள் குழப்பிக்க வேண்டாம். அடுத்து வேலை, தொழில், வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் நல்லா தான் இருக்கிறாரு. அடுத்து வேலை அதிபதி, தொழில் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லாரும் லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. உழைப்பில்லா வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, எண்ணங்கள் ஈடேறக்கூடிய, நினைத்ததை நடத்தி காட்டக்கூடிய ஒரு நல்ல அமைப்பில் தான் இந்த கிரக அமைப்புகள்லாம் இப்போ இருக்குது. அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு 6க்குடையவர் குரு, வேலை அதிபதி, அவர் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஒரு நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்லா இருக்கிறாரு. அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாகவே கடகராசியை பொறுத்த வகையில் வேலை, தொழில், வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லா தான் இருக்குது. அதில் ஒன்றும் இல்லை. கோச்சார பலன்களை பொறுத்தவரை நல்லா இருக்குது. உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து உறவுகள் சார்ந்து என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, கடகராசியை பொறுத்த வகையில் குழப்பங்கள் நிறையா இருக்குது.
அதுலேயும் இந்த கடகராசியில் பார்த்தோம்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? அதில் புனர்பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் தெளிவு உண்டு. பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் ரொம்ப குழப்பத்துக்கு ஆட்பட்டு இப்போ தான் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துச்சு. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம் கொஞ்சம் புதனோட நட்சத்திரம் இல்லையா? புதன் ப்ளஸ் சந்திரன், கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்குது. ஆமாம், எதையும் 1-2 தடவை குழப்பிக்கிறது, ஒரு 10 பேர் 4 பேர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனைகள் கேட்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அவங்களுக்கு. இருந்தாலும் கடகராசியை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் வருமானம் நல்லா இருக்குது, பயப்பட வேண்டாம். அடுத்து தொழில் நல்லா இருக்குது, தொழில் வருமானம் எல்லாமே நல்லா இருக்குது. லாபங்கள் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லாபம், போதிய லாபம் வருதா? வேலை தொழில் வருமானத்தில் போதிய அளவு வருமானம் வருதா அப்படின்னா, எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் வரலனாலும் லாபத்தில் வேணால் கொஞ்சம் குறையுமே தவிர, ஆனால் லாபம் இல்லாமல் இல்லை. லாபம் உண்டு, ஆனால் லாபம் கொஞ்சம் குறைய வாய்ப்புண்டு. அது எதனால் அப்படின்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி வரையும் தான் இந்த பிரச்சனை இருக்கும். 15லிருந்து 18ஆம் தேதி வரை இந்த இஷ்யூ இருக்கும். இந்த 10க்குடைய சுக்கிரன் என்ன பண்ணுறாரு, 3ஆம் இடத்துல போய் கேது பகவானோட மறைகிறார். அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லாபம் குறையும். வேலை பளு அப்படிங்கிற இடத்துல வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம், கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் தான் அப்படி இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்ததை எதிர்பார்த்த மாதிரி நடக்கும், எதிர்பார்த்த விஷயத்துக்கு ஏற்றால் போல நடக்கும். வேலை தொழில் வருமானம் எல்லாமே நல்லா டெவலப் ஆகிரும். நல்ல லெவலில் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தான் இருக்குது. அப்போ என்ன கேட்டிங்கன்னா, செப்டம்பர் 18ஆம் தேதி வரையும் வேலை தொழில் வருமானத்தில் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு வேண்டாம். ஆமாம், நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு புது முதலீடு போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்கள் செப்டம்பர் 18க்கு பிறகு பண்ணிக்கங்க. ஆமாம், வேலையும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக நல்லா போகும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆமாம், அதற்கு பிறகு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து பாருங்க, வருமானம். அரசு சார்ந்த காரியங்கள்லாம் ரொம்ப நல்லா நடக்கும். அரசு சார்ந்த தடைப்பட்ட வருமானங்கள் வரும். அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு யோகம் உண்டு. இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். வேலை வாய்ப்புகளில் ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா, உறவு நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நல்ல ஒரு யோகம்தான் ஏற்பட்டிருக்குது. கடகராசிக்கு ஒரு யோகம்தான், ஒரு யோகமான காலகட்டம் தான் இந்த காலகட்டம். எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலகட்டம் தான். ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிரக நிலைகளில் ஒரு பெரிய கெடுதல் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. கெடு பலன்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. வருமானம் மட்டும்தான் ஒரு 15லேருந்து 18 நாளைக்கு கொஞ்சம் குறையக்கூடிய, வருமானம் குறையாது, லாபம் குறையுமே தவிர வருமானம் குறையாது. மற்றபடி எல்லா கிரக நிலைகளும் நல்லா இருக்குது. குடும்பம், வருமானம், தொழில், குழந்தைகள், வேலை வாய்ப்பு, மக்கள் தொடர்பு, அரசியல் தொடர்பு, அரசாங்க வேலை, உத்தியோகம், படிக்கிற குழந்தைகளின் படிப்பு நிலை, அடுத்து வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகிறது, கமிஷன் தொழில்கள் செய்கிறது. ஆமாம், அனைத்து விஷயங்களுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. சரி, இந்த குரோதி வருடத்தின் தட்சணையான காலத்தில் இந்த செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா 2ஆம் தேதி அமாவாசை திதி வருது. பித்திருக்கள் வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாட்களாக வருது. அடுத்து பாருங்கள் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருது. அடுத்து பாருங்கள் 17ஆம் தேதி பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி, திரு அண்ணாமலையாரை வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமைஞ்சிருக்கு. 6 சுபமுகூர்த்த தினங்கள் இருக்குது. அதில் 3 சுபமுகூர்த்த தினங்கள் மிகவும் சிறப்புக்குரிய சுபமுகூர்த்த தினங்களாக இருக்குது. சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் செஞ்சுக்கலாம்.
வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே.